வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷ்ணு யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஆட்ஸில் இருக்கக்கூடிய கால் அவுட் எக்ஸ்டென்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கால் அவுட் ஆட் எக்ஸ்டென்ஷன்னா என்ன, இது எப்படி யூஸ் பண்ணலாம், இதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன, இதோட பெனிஃபிட் என்ன, எப்படி வந்து கூகுள் ஆட்ஸில் வந்து லைவாக ஒரு கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறது, இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் கால் அவுட் எக்ஸ்டென்ஷனா என்ன பண்ணுற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோட ரைட் சைடு பட்டனில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸ் ப்ராடக்ட் அல்லது பிஸ்னஸ் சர்வீஸை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கூகுள் ஆடோட சேர்த்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த கால் அவுட் எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த கால் அவுட் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. இந்த கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்றத டெஃபினேஷன் வைஸ் பார்க்கலாம். இட் ஹெல்ப்ஸ் டு இன்க்ளூட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் பிஸ்னஸ் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் இன் கூகுள் ஆட்ஸ். அதாவது கூகுள் ஆடோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கும் உங்கள் பிஸ்னஸ் ப்ராடக்ட் அல்லது பிஸ்னஸ் சர்வீஸோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக சேர்த்து அந்த கூகுள் ஆட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்காக இந்த கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் ப்ராடக்ட் பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒரு யூஸருக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வரது மூலமாக அந்த ஆடை கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒன்ஸ் அந்த ஆடை கிளிக் பண்ணாங்களாக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ரெவன்யூ வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போது இந்த கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்கள் ஆடோட கிளிக் த்ரூ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்ல வராங்க. ஐடியா. ஸோ செகண்ட் படம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹைலைட்ஸ் யூனிக் ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொமோஷன் வித் கால் அவுட் எக்ஸ்டென்ஷன். ஸோ மோஸ்ட்லி இந்த கால் அவுட் எக்ஸ்டென்ஷனில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸோட யூனிக் செல்லிங் பாயிண்ட். ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறீங்க. அப்போ அந்த கோர்ஸ் சர்வீஸோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். இல்லை ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணிட்டுருங்க, அந்த ப்ராடக்ட்டோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஸோ உங்கள் பிஸ்னஸ் ப்ராடக்ட் அல்லது சர்வீஸோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் எல்லாமேவும் நீங்கள் கூகுள் ஆடோட இன்க்ளூட் பண்ணி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கும் இந்த கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக நிறைய பேர் அந்த ஆடை கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரைட்டுங்களா? யூனிக் செல்லிங் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஏசி சர்வீஸ் வந்து ஆஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏசி சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறப்போ ஃப்ரீ ஷிப்பிங், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், தென் ஃப்ரீ டெமோ, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆஃபர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம், யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு சொல்லலாம். அதே இடத்துல நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஒரு சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட சர்வீஸில் இருக்கக்கூடிய யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஆடோட சேர்த்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, இட் கேன் பி ஆர்டர் டு சர்ச் நெட்வொர்க் கேம்பெயின். இது மேஜராக எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சர்ச் நெட்வொர்க் கேம்பெயினில் தான் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு சில ஆட் நான் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த ஆடில் பார்த்தீங்கன்னாக்கும் மேலே காட்டப்படுறது வந்து லேண்டிங் பேஜ் யூஆர்எல் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கும் டைட்டில், அது கீழே பார்த்தீங்கன்னாக்கும் டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே வந்து கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், செக்யூர் ஷாப்பிங் கார்ட், ஃபுல்ஃபில்மெண்ட் இன்டெகிரேஷன், 99.99% ஆவரேஜ் அப் டைம், அக்செப்ட் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த மாதிரி அவங்க பர்டிகுலர் சர்வீஸோட, அதாவது ஆன்லைன் ஷாப்பிங்கிற ஒரு சர்வீஸோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்காங்க. இது எங்கே டிஸ்பிளே ஆகும்னா, உங்களோட டிஸ்கிரிப்ஷன் 2 டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பீங்களா கூகுள் ஆட்ஸில், அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ரைட்டுங்களா? ஸோ இந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட் மூலமாக கண்டிப்பாக ஒரு யூசர் உங்கள் பிஸ்னஸை பற்றின இன்ஃபர்மேஷனை, ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரைட்டுங்களா? ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறது மூலமாக கண்டிப்பாக அந்த ஆடை கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரைட்டுங்களா? அதாங்க சொல்லியிருக்காங்க. இட் கேன் பி ஆர்டர் டு சர்ச் நெட்வொர்க் கேம்பெயின். இது மோஸ்ட்லி எந்த கேம்பெயினோட ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்குறப்போ, சர்ச் நெட்வொர்க் கேம்பெயினில் வந்து நிறைய பேர் இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் ஆப்டட் இன்டு டிஸ்பிளே நெட்வொர்க் ஆல்சோ. அதாவது நீங்கள் டிஸ்பிளே நெட்வொர்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க கால் அவுட் எக்ஸ்டென்ஷனை. ஸோ மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சர்ச் நெட்வொர்க் கேம்பெயினுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் இட் இஸ் ஆப்டட் ஆல்சோ டிஸ்பிளே நெட்வொர்க் கேம்பெயின். ரைட்டுங்களா? எக்ஸாம்பிள், இந்த கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னாக்கும், ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரீ டெலிவரி, ஃப்ரீ ஷிப்பிங், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், 24/7 கஸ்டமர் சப்போர்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் உங்கள் பிஸ்னஸோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு சொல்லலாம்ல. அப்போ அந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இந்த கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இதோட டிப்ஸ்னு சொல்லி பார்க்குறப்போ, கீப் டெக்ஸ்ட் ஷார்ட். அதாவது உங்களோட கால் அவுட் எக்ஸ்டென்ஷனில் கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்களா, ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுக்கணும், பெரிய சென்டென்ஸ் வைஸ் கொடுக்கூடாது சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? அதாங்க சொல்லியிருக்காங்க. ஷார்ட்டர் டெக்ஸ்ட் மீன்ஸ் மோர் கால் அவுட் கேன் ஷோ இன் யுவர் ஆட்ஸ். அதாவது நீங்கள் ஷார்ட்டர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிங்களாக்கும் நிறைய கால் அவுட் எக்ஸ்டென்ஷன், அதாவது நிறைய டெக்ஸ்ட்டை வந்து உங்கள் கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் வந்து இது கூகுள் ஆட் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஒருவேளை நீங்கள் லென்த்தியான சென்டென்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேபி 1 or 2 கால் அவுட்ஸ் தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் சொல்கிறாங்க.
ஸோ எந்த அளவுக்கு உங்களோட டெக்ஸ்ட்டோட லென்த்தை வந்து நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய கால் அவுட்ஸை வந்து உங்களோட ஆடோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, திங்க் ஆஃப் கால் அவுட் அஸ் அ புல்லட் பாயிண்ட். எப்பவுமே கால் அவுட்ன்றது ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ரைட்லா. எக்ஸாம்பிள், ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்றத யூஸ் பண்ணணும். எதுக்கு பதிலாக வி ஹாவ் அ ஃப்ரீ ஷிப்பிங், அதாவது வி ஹாவ் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்றது கம்ப்ளீட் சென்டென்ஸ். அதிலே புல்லட்ஸ் பாயிண்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங். அப்போது ஃப்ரீ ஷிப்பிங்கிற ஒரு புல்லட்ஸ் பாயிண்ட் இருக்கிற மாதிரி உங்களோட கால் அவுட்ஸில் நிறைய யூஸ் பண்ணால் மட்டும்தான் நிறைய கால் அவுட்ஸை வந்து உங்களோட கூகுள் ஆட்ஸ் வந்து ஷோ பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இல்லைனா கம்ப்ளீட் சென்டென்ஸ் யூஸ் பண்ணிங்களாக்கும் மேபி 1 or 2 கால் அவுட்ஸ் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பி ஸ்பெசிஃபிக். எப்போவுமே நீங்கள் ஜென்ரிக்காக பேசக்கூடாது, ஸ்பெசிஃபிக்காக தான் பேசணும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், இப்போது ஸ்பெஷல் கோச்சிங் ஆஃபர் பண்ணுறோம், அதாவது ஆஃபரிங் ஸ்பெஷல் கோச்சிங் அப்படின்னா ஸ்பெஷல் கோச்சிங்கிறது எது, அது வந்து ஜென்ரிக்காக மாறிடும், ரைட்டுங்களா. ஸ்பெஷல் கோச்சிங்கிறது மேபி நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஆஃபர் பண்ணுறீங்களா, இல்லை மண்டே டு ஃப்ரைடே ஆஃபர் பண்ணுறீங்க அதுவா, இல்லை சாட்டர்டே சண்டே மட்டும் ஆஃபர் பண்ணுறீங்களா அதுவா, இல்லை பர்டிகுலர் டைமிங், அதாவது மார்னிங் ஒரு 8 to 9 மட்டும் நீங்கள் ஆஃபர் பண்ணுற கிளாஸா. ஸோ ஸ்பெஷல் கோச்சிங்கிறது ஒரு ஜென்ரிக்கான விஷயம். அதே இது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பேசணும் அந்த இடத்துல. ஸ்பெசிஃபிக்னா அந்த இடத்துல 1-on-1 லைவ் கிளாஸ் அப்படின்னா அது ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைம், ரைட்டுங்களா. ஸோ எப்பயுமே வந்து ஜென்ரிக்காக பேசாதீங்க, ஸ்பெசிஃபிக்காக அந்த கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணுங்கன்றாங்க, ரைட்டுங்களா. இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்ன்றது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிவ் கஸ்டமர்ஸ் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், அதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுங்க, ஆனால் ஸ்பெசிஃபிக்காக கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தே கேன் டிசைட் வாட் தே ஆர் லுக்கிங் ஃபார். ஸோ நீங்கள் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து அந்த பர்டிகுலர் ஆடை வந்து அவங்க கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதாவது அந்த பர்டிகுலர் கால் அவுட் எக்ஸ்டென்ஷனை படித்து பார்த்து அந்த ஆடை கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் இதோட கேரக்டர் லிமிட் பார்க்குறப்போ ஒவ்வொரு கால் அவுட்டோட டெக்ஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கும் 25 கேரக்டர் தான் இருக்கும். 25 கேரக்டருக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, ரைட்டுங்களா. இதில் டிப்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்போ, டிபெண்டிங் அப்பான் தி கேரக்டர் ஸ்பேசிங், அதாவது நீங்கள் எத்தனை கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்தும், நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க, மொபைலா டெஸ்க்டாப்பா அப்படின்ற டிவைஸை பொறுத்தும் யூ கேன் ஷோ அப் டு 10 கால் அவுட்ஸ். ஒரு மேக்ஸிமம் 10 கால் அவுட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஷோ பண்ணிக்கலாம். பட் நீங்கள் நிறைய கேரக்டர் ஒரே டெக்ஸ்ட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 10 கால் அவுட்ன்றது வந்து மேபி 8, 7 அப்படின்றது கம்மியாயிரும், ரைட்டுங்களா. உங்களோட கால் அவுட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா புல்லட்ஸ் பாயிண்டாக தான் இருக்கணும், சென்டென்ஸ் வைஸ் இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து எப்பவுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் அட் தி ஆட் குரூப் லெவல், அதாவது இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க, அக்கௌண்ட் லெவல் யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை கேம்பெயின் லெவல் யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை ஆட் குரூப் லெவலில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கும் கண்டிப்பாக இதை வந்து ஆட் குரூப் லெவலில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆட் குரூப்ன்றது என்ன அப்படின்னா கூகுள் ஆட்ஸில் வந்து கூகுள் ஆட்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் இருக்கும், கேம்பெயின் இருக்கும், ஆட் குரூப் இருக்கும், அடுத்து ஆட் இருக்கும், ரைட்டுங்களா. ஸோ ஆட் குரூப்ன்றது என்ன அப்படின்னா மோஸ்ட்லி உங்கள் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை தான் அதை மென்ஷன் பண்ணும். அப்போது ஒருவேளை நீங்கள் உங்கள் கூகுள் ஆட்ஸில் வந்து ஒரு 2-3 ப்ராடக்ட் வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் ஆட் குரூப்பில் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆட் குரூப்புக்கும் தனித்தனியான கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும், ரைட்டுங்களா. ஸோ அப்படின்னா தான் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் வந்து டிஃபர் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நான் எஸ்இஓ, எஸ்சிஎம், எஸ்எம்ஓ இந்த 3 தனித்தனி ஆட் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எஸ்சிஓன்றது தனி ஆட் குரூப், எஸ்சிஎம்ன்றது தனி ஆட் குரூப், எஸ்எம்ஓன்றது தனி ஆட் குரூப்பாக கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எஸ்சிஓக்கு தனியாக யூனிக் செல்லிங் பாயிண்ட் நான் கொடுத்தாகணும், எஸ்சிஎம்க்கு தனியாக யூனிக் செல்லிங் பாயிண்ட் கொடுத்தாகணும், எஸ்எம்ஓக்கு தனியாக யூனிக் செல்லிங் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஆகணும், ரைட்டுங்களா. அப்போது நீங்கள் ஒரு அக்கௌண்ட் லெவலில் ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எல்லா ஆட் குரூப்புக்கு யூஸ் பண்ணிங்களாக்கும் அது மேபி டிஃபர் ஆகும். ஏன்னா அக்கௌண்ட் லெவலில் கிரியேட் பண்ணது வந்து ஜென்ரிக்காக இருக்கும், ரைட்டுங்களா. பட் ஒவ்வொரு ஆட் குரூப்புக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், தனித்தனியான ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் கிரியேட் பண்ணணும்னா உங்கள் கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் வந்து ஒவ்வொரு ஆட் குரூப்புக்கும் இண்டிவிஜுவலாக கிரியேட் பண்ணி ஆக வேண்டும், ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கும் எங்கே எப்படி கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கும் ஃபஸ்ட்டு யூஆர்எல் இருக்குது, அடுத்து டைட்டில் இருக்குது, அடுத்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் 100 days growth சேலஞ்ச், இது ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட், ரைட்டுங்களா. பேக்கேஜ் ஸ்டார்ட் ஃப்ரம் 5000, இதுவும் ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட். நம்பர் 1 டிஜிட்டல் ஏஜென்சி, இதுவும் ஒரு தனியாக ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட். அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஸோ உங்கள் பிஸ்னஸ் பார்த்தினா யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸை ஃபுல்லாக ஒரு ஆட் குரூப் லெவலில் நீங்கள் ஒரு கால் அவுட் எக்ஸ்டென்ஷனாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க, ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் ஆடை கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது, ரைட்டுங்களா. இதை எப்படி லைவாக நம்ம கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கூகுள் ஆட்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஸோ கூகுள் க்ரோம் போங்க, கூகுள் க்ரோமோ அல்லது மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் ஏதோ ஒரு ப்ரௌசர் போங்க. அந்த ப்ரௌசரில் போய்ட்டு ads.google.com சொல்லி டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் ads.google.com சொல்லி டைப் பண்ணணுமே அதில் சைன்இன் ஆப்ஷன் வரும். அந்த சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட யூசர் நேம், அதாவது உங்களோட ஜிமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் உள்ள லாகின் பண்ணிங்களாக்கும் உங்கள் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டோட டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னாக்கும் லெஃப்ட் சைடில் ஆட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷனில் எக்ஸ்டென்ஷன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.
இதை கிளிக் பண்ணிட்டு கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு செகண்ட் மெனு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த கால் அவுட் எக்ஸ்டென்ஷனில் வந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ராப் டவுன் மெனு காட்டப்படும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்களாக்கும் இது அக்கௌண்ட் லெவலையா இல்லை கேம்பெயின் லெவலையா ஆட் குரூப் லெவலையான்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எந்த ஆப்ஷன் வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு டெமோ காட்ட போகிறது வந்து அக்கௌண்ட் லெவலில் தான் நான் காட்ட போகிறேன் ஓகேங்களா. ஸோ அக்கௌண்ட் லெவலில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட் லெவலில் சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு ஒரு 4 கால் அவுட் டெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் 10 வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு கால் அவுட் டெக்ஸ்ட்டில் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் இங்கே உள்ள வரணும் ரைட்டில். இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணி பார்க்கக்கூடாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், நான் என்னோட பிஸ்னஸ் பற்றின கால் அவுட் டெக்ஸ்ட்லாம் ஃபஸ்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த கூகுள் ஆட்ஸில் போய்ட்டு அதை ஃபுல்லாக நான் அப்படியே பேஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய கால் அவுட் டெக்ஸ்ட்டில் எடுத்து வச்சிருக்கேன். அதில் ஒவ்வொன்றா நான் என்ன பண்ண போகிறேன், ஃபீட் பண்ண போகிறேன் ரைட்டில். ஃபஸ்ட்டு வந்து 24/7 சப்போர்ட் அப்படின்றத நான் காப்பி பண்ணி இந்த கால் அவுட் டெக்ஸ்ட் பார்த்தீங்களா, இந்த இதில் நான் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கால் அவுட் டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கும் 25 கேரக்டர் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் கால் அவுட் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் என்னோட செகண்ட் கால் அவுட் டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு டைம் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறப்போ அது 25 கேரக்டருக்குள்ளே தான் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் டெக்ஸ்ட் எடுத்து காப்பி பண்ணி கால் அவுட் டெக்ஸ்ட் 3ல நான் பேஸ்ட் பண்ணுறேன். நான் ஒவ்வொன்றா நீங்கள் பேஸ்ட் பண்ண எனக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த இடத்துல வந்து ஆஃப்டர் டிஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் வந்து இது டிஸ்பிளே ஆகிறது வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க ரைட்டிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 4th கால் அவுட் டெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன் ரைட்டிங்களா. நெக்ஸ்ட்டு ஆட் கால் அவுட் டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுக்குறேன். இதில் 5th கால் அவுட் டெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். 5th தென் 6th கால் அவுட் டெக்ஸ்ட்டு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். அப் டு 10 வரைக்கும் நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ரைட்டுங்களா. 7 8th கால் அவுட் டெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் 9 10 ரைட்டுங்களா. ஸோ 10 கால் அவுட் டெக்ஸ்ட் வந்து நான் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன் ரைட்டுங்களா. பேஸ்ட் பண்ணால் எனக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எத்தனை கால் அவுட் டெக்ஸ்ட் காட்டப்படுது, 1 2 3 4 மொத்தம் 4 தான் காட்டப்படுது. அப்போது இது என்ன பண்ணிக்கலாம், அந்த 10லேருந்து இது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் ஆகுதோ அதை வந்து ரொட்டேஷன் மாதிரி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த 10 கால் அவுட் டெக்ஸ்ட்டையும் ரொட்டேஷன் பேசிஸில் வந்து காமிச்சிட்டே இருக்கும். அது எந்த ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு யூசர் என்கேஜ் ஆகிறாங்களோ அதை மல்டிபிள் டைம்ஸ் ஸ்லோ பண்ணிகிட்டே இருக்கும் ரைட்டுங்களா. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இந்த 10 கால் அவுட் டெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் கொடுத்தீங்களாக்கும் இந்த பர்டிகுலர் கால் அவுட் டெக்ஸ்ட்லாம் உங்களோட அக்கௌண்ட் லெவலில் வந்து இது கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். கூகுள்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கும் ரைட்டுங்களா. இந்த பர்டிகுலர் கால் அவுட் டெக்ஸ்ட்டுக்கும் உங்களோட பிஸ்னஸ்க்கும் ரெலவன்ஸ் இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துட்டு இதை அப்ரூவ் பண்ணும். ஒன்ஸ் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் லெவலில் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் ஃபுல்லாக நீங்கள் ஆட்ஸ் கிரியேட் பண்ணுறப்போ அதை என்ன பண்ணலாம், இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி நம்ம லைவாக கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து கால் டு எக்ஸ்டென்ஷனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் ஆட்ஸ் இருக்கக்கூடிய அனதர் எக்ஸ்டென்ஷனை பற்றி பார்க்கலாம். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.